ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, நட்சத்திர ரீதியாக சூரியன் நமக்கு இப்போ 26 நாட்கள், அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் என்ன பலனை தர்றாரு. ஏன் இந்த பதிவில் சூரியனுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, கண்டாந்த நட்சத்திரங்களில் பயணிக்கிறார். அது என்ன கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னா, இப்போ நீர் ராசியில் புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. மீனம், கடகம், விருச்சிகம், இதில் எல்லாம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி நெருப்பு ராசி நமக்கு மேஷந்தான முதல் ராசி, அதில் முதல் நட்சத்திரமாகவே வர்றது அஸ்வினின்னு சொல்லக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி சிம்ம ராசியில் கேதுனுடைய நட்சத்திரம், தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரம். அப்போ கேது என்பது ஆரம்பிக்கிறது, அதாவது முதல் தொடர்பு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கண்ட அந்தம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, கண்டம்னா முடிச்சு, அந்தம்னா முடிவு. அதனால் ஒரு நாட்டு அதில் கர்ம வினை பதிவுகளை கிளியர் பண்ணுறோமா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற இடம். கர்மவினை பதிவுகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகுதுங்கிறதையும் காமிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே அந்த கிரகம் ஒரு அவஸ்தையில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் அந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அது சார்ந்த நமக்கு டெவலப்மெண்ட்டை குறைச்சிரும், வளர்ச்சி இருக்காது. ஸோ இந்த முக்கியத்துவத்தை கருதி தான் இப்போ இந்த சூரியனுக்கு 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 29 வரைக்கும் 26 நாளில் புதன் நட்சத்திரத்தில் 13 நாள், கேது நட்சத்திரத்தில் 13 நாள். விருச்சிக ராசி என்பது நீர் ராசி, தனுசு ராசி என்பது நெருப்பு ராசி. அப்போ குணத்தில் பார்த்திங்கன்னா இந்த நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாது. அப்போ இந்த சூரியன் என்பது நெருப்பு கிரகம். அப்போ இந்த நீர் ராசியில் இந்த நெருப்பு கிரகம் இந்த கண்டாந்த நட்சத்திரத்துக்கு ஆட்பட்டு அதே மாதிரி நெருப்பு ராசிக்கு மாறும் பொழுது அதுக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகளுக்காகத்தான் இந்த முக்கியத்துவம். இப்போ நமக்கு தனுசுக்கு லக்னத்திற்கு சூரியன் பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. நமக்கு லக்னம் என்பது தனுசு அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளை செயல்படுத்துறது தனுசு. அந்த 9ஆம் இடம் என்பது தெய்வ அனுக்கிரகம்னு பேர். பூர்வீகம், பூர்வ பலம், வளர்ச்சி, பிற நபர்கள் தொடர்பு, ஆராய்ச்சி, கல்வி, பெரிய லெவலில் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கறது. பாக்கியம்னா அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட கிரகமான சூரியன் 12ஆம் வீட்டில் வர்றாரு. இந்த 12ஆம் இடம் என்பது என்ன? நமக்கு செலவு அல்லது நமக்கு சக்தியை இழக்கக்கூடிய விஷயத்தை, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. நமக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 இடத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் புதனாகவே சூரியன் மாறி வரும் பொழுது நமக்கு புதன் தொழில் கிரகமாகவும் இருக்கா, 7ஆம் கிரகமாகவும் இருக்கா. அப்போ அகம் சார்ந்து நம்ம உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளும் அங்கே உண்டு. அதே நேரத்தில் தொழில் சார்ந்த, மூலதனம் சார்ந்த விரயங்களும் அங்கே உண்டுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அளவில் நம்ம எல்லாருக்கும் பலன் சொல்லிட முடியுமான்னு கேட்டால், நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி உபநட்சத்திர கான்செப்ட் தான் பேசும். அப்போ நம்ம 12 பாவங்களை கணிச்சு எடுக்கும்போது சூரியன் நமக்கு தொழில் கிரகமாக வந்திருந்தால் தொழில் சார்ந்த அவஸ்தைகள், அதே மாதிரி புதன் என்பதும் தொழில் சார்ந்து வந்திருந்தால் தொழில் சார்ந்த அவஸ்தைகள். இந்த 2 கிரகமும் உறவு சார்ந்து வந்திருந்தால் 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த மாதிரி உறவு சார்ந்து வந்திருந்தால் உறவு சார்ந்த வகையில் அது பிரச்சனைகள். 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் தொடர்பு இந்த 2 கிரகத்தில் எதுக்கு இருந்தாலும் கடுமையான தாக்கம் இருக்கும். எப்போ இருக்கும்னா, திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது. இப்போ சூரியனோ புதனோ நமக்கு திசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் நடக்கும்போது இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். இப்போது கண்டாந்தம்னா இந்த ஃபுல் நட்சத்திரமும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இந்த முடிவுன்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் தான் முக்கியம். அந்த 4ஆம் பாதம் 3 டிகிரி 20 மினிட்டில்
அந்த சூரியன் பயணிக்கிறது 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும். அந்த நாட்களில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தலைமை பண்பு மிக்க கிரகம். அது வந்து நமக்கு மரியாதை எதிர்பார்க்கும், நம்ம லீட் பண்ண தலைமை பொறுப்பில் இருப்போம்னு நினைக்கும், கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், அதிகாரத்துவம் இருக்கும், ஆணவம் இருக்கும், ஈகோ இருக்கும். இத்தனையும் சூரியனுடைய பண்பு. அப்போ அந்த தாக்கத்தை வந்து புதன் மேலே செலுத்தும்போது, அதுவும் 12ஆம் இடத்துல செலுத்தும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள்கிட்டயே நமக்கு டென்ஷன் ஆகிறது. கணவன் மனைவி உறவுலையும் டென்ஷன் ஆகிறது. அது மாதிரி அந்த சூரியனுடைய தாக்கம் ஏற்படும். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் உடல் உபாதைகளை கூட கொடுத்துரும். இப்போ கணவன் மனைவி உறவு அப்படின்னா அது உடல் உபாதைகள் கொடுக்குறோம். இப்போ சூரியன் அப்படின்னா யாருன்னா தகப்பனார். அப்போ அப்பாவினுடைய சம்மந்தப்பட்ட வகையிலையும் நமக்கு அது மைனஸாக கொடுக்குது. இந்த வகையில் நம்ம உபநட்சத்திரங்களை வச்சு பார்க்கும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இந்த கண்டாந்தத்தில் கடைசி 4ஆம் பாதம் என்பது அந்த 13 to 16 புது காரியங்களை தவிர்க்கணும். புதுசாக நம்ம வந்து திட்டங்கள் போடுறதை தவிர்க்கணும். ஒரு கேஷ் டீலிங் பண்ணுறது, பிரயாணம் போகிறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து அசால்ட்டாக பண்ணக்கூடாது. ரொம்ப அவசியமாக இருந்தால் நம்ம அதுக்குண்டான பொறுப்பு, சகிப்புத்தன்மை, ஒரு இறையருள், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இதையெல்லாம் வளர்த்துக்கிட்டு நம்ம பொறுமையாக செய்யணும். அவசர புத்தியை கொடுக்கும் இந்த நட்சத்திரம். அப்போ அந்த அவசர புத்தினால் நமக்கு காரியம் கெட்டு போயிடும். அதை கவனிச்சுக்கணும். இப்போ அடுத்து இந்த நீர் ராசியிலிருந்து 16ஆம் தேதி அன்றைக்கி தனுசு ராசிக்கு மாறுறார். மார்கழி 1ஆம் தேதி, டிசம்பர் 16ஆம் தேதி. அப்போ வந்து முதல் பாதமான 3 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16லேருந்து 19 வரைக்கும் அந்த 3 நாளில் வந்து பிரச்சனை இருக்குது. அப்போ கேதுவாக மாறிடுறார். இப்போ கேது நமக்கு 10ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த முடிவுகள் எடுக்கும்பொழுது நம்ம சிந்தனையில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் சில குளறுபடிகளான முடிவுகளை எடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது செஞ்சுட்டு வருத்தப்படுவோம். அப்போ அந்த காலகட்டம் அந்த 3 நாள் நம்ம வந்து தவிர்த்துடணும். புதுசாக வந்து திட்டங்களில் வந்து யோசிக்கிறதையே தவிர்த்துடணும், அவாய்ட் பண்ணிடணும். அந்த டைமை நம்ம வந்து இறையருளில் செயல்படுத்த முடிகிறவங்க செயல்படுத்தலாம். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் தியானம், ஜபம், இறை வழிபாடு, கோயில் வழிபாடு இப்படி செயல்படுத்தலாம். இப்போ அதில் கூட நமக்கு 8ஆம் இடம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ சூரியனோ கேதுவோ வந்திருந்தால் அதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். பேசாமல் அமைதியாக இருக்கணும். அதாவது ஒரு கேதுங்கிறது வந்து ஒடுக்கத்தை குறிப்பது, ராகு என்பது விரிவாக்கத்தை குறிப்பது. அப்போ இந்த ஒடுக்கம் அப்படின்னா ஆன்மீகமே ஒடுக்கம்தான். ஆன்மா என்பதே நமக்கு கருப்பொருள், ரொம்ப வந்து ஒடுக்கமான பொருள். அப்போ நம்மளுடைய ஆசாபாசங்கள், நம்மளுடைய ஒரு ஆர்வங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், சுருக்கணும். அப்போ அந்த மாதிரி சுருக்கும்போது ஆத்மகாரகனான சூரியன் வந்து நமக்கு கெடுதலை செய்ய மாட்டார். மற்றபடி இந்த 2 நட்சத்திரங்களில் நமக்கு சூரியன், புதன், கேது இந்த திசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் வர்றவங்க கவனமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இதில் வந்து நமக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் போகிறவங்க போகலாம். தான தர்மங்கள் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அல்லது கவர்மெண்ட் சார்ந்த பணியில் இருக்கவங்க, அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, மற்றபடி தந்தை வர்க்கம், சிவன் சார்ந்த வழிபாடுகளில் இருக்கவங்க. இப்போ சிவன் கோயில்லையே இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம். ஒருத்தர் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு கடைநிலை ஊழியராக இருப்பார், அல்லது கவர்மெண்ட்டு சார்ந்த இதில் பெரிய பதவியில் இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நாம் போய் ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி தான் புதன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி கேது சித்தப்பெருமை பிடிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதாவது மனோவியாதி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படியெல்லாம் நம்ம அதை பார்த்துக்கலாம். எதுவுமே நம்ம ஜனன ஜாதகத்தினுடைய அந்த உபநட்சத்திர கோட்பாட்டை பயன்படுத்தும் போது நமக்கு துல்லியமாக பலன் தெரியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.